மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 25ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். நம்ம மாயா கோவிலில் உள்ள பூசாரியை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பாருங்கய்யா, அது நகை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அதை கேட்டதோட அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. என்னம்மா சொல்கிறீங்க? அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த நகையை காணும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இப்போ உங்க கைக்கு அந்த நகை எப்படி வந்துச்சு? சரி, இப்பவே நான் பஞ்சாயத்து கூப்பிட்டவா? ஐயா மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கலாம் அப்படின்னு மாயா சொல்றாங்க. இங்க பாருங்க, என் கையில இந்த நகை இருந்தாலுமே இதுக்கு காரணம் ஒருத்தவங்க சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இந்த நகை அவங்க கைக்கு போயிட்டு. ஆனா இப்ப அதை என்னால நிரூபிக்க முடியாது. அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, ரகுராம் ஐயா இன்னைக்கு நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். இந்த வேலை கிடைக்கிறதுக்கு அவர் தான் காரணமா இருந்தாரு. அதனால அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், சொல்லுங்கம்மா அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த நகையை கொண்டு போய் எப்படியாவது அம்மன் கிட்ட வச்சுட்டு அந்த பித்தளை நகையை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே உள்ள அந்த போலி நகையை எடுத்துட்டு வந்துட்டு மாயா கிட்ட கொடுத்துட்டு தங்க நகையை சாமி கிட்ட வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மாயா நேராக அவரை பார்த்து, இங்கே பாருங்க, இப்போ ரகுராம் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன பண்ணணும்னு சொல்லுமா, நான் பண்ணுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, கரெக்டாக நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒரு பிளானை சொல்கிறாங்க. இது கேட்டதோட அவரும் சரிம்மா, இது கண்டிப்பா ரகுராம் ஐயாவுக்காக நான் இதை பண்றேன், கண்டிப்பா இதுல எந்த தப்பும் இல்லை, ஏன்னா ஐயா இந்த ஊருக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால அவருக்காக நான் இதை கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரா அந்த இடத்துல இருந்து சாமி இருக்கிற இடத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் மாயா நேரா வீட்டுக்கு போறாங்க. எப்படியாவது இன்னைக்கு பெரியப்பா வெளியில வந்தே ஆகணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த சாமியாடி வந்துட்டு நேரா சாமி கும்பிடும் பொழுது அங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஊர் தலைவர்கள் எல்லாருமே. அப்போ டக்குன்னு சாமியாடி இங்கேருந்து வந்துட்டு எல்லாருக்கும் துண்ணூறு கொடுக்கும் பொழுது டக்குன்னு அந்த துண்ணூறெல்லாம் தூக்கி வீசிட்டு சாமி ஆட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்ததோட அங்கே உள்ளவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்லி சாமி ஆடுறாருன்னா, ஒருத்தர் மேலே தப்பே இல்லை, ஆனால் அவர் மேலே பொய்யான பழி போட்டு அவரை அவமானப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஆடுறாரு. இது கேட்டதோட அங்கே உள்ளவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப தலைவர் வந்து கேக்குறாரு, அம்மா நீ என்ன சொல்றன்னு எங்களுக்கு புரியலம்மா அப்படின்னு. அவர் சொல்றாரு, என்ன புரியலையா? ஒருத்தர் நிரபராதி, ஆனா அவர் மேல பொய்யான பழி போட்டு அவரை கொண்டு போய் நீங்க ஜெயில வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட அங்க உள்ளவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா, நாங்க தான் அது போலி நகைன்னு கண்டுபிடிச்சிட்டேனேம்மா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, அது போலி நகைன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஆடுறாங்க. இதை கேட்டதோட தலைவர் அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இது புது பிரச்சனையா இருக்கே அப்படின்னு. அப்ப தலைவர் சொல்றாரு, சீக்கிரம் வந்துட்டு எல்லாரையும் கூப்பிடுங்க, அந்த ரகுராம் ஐயா குடும்பத்துல உள்ளவங்களை எல்லாரையுமே கூப்பிடுங்க அப்படின்னு. உடனே ஒரு தலைவர் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரகுராம் வீட்டுக்கு போறாங்க. ரகுராம் வீட்டுல எல்லாருமே குழப்பமா இருக்காங்க. சிவா வந்துட்டு நேரா அவங்க அம்மாட்ட, அம்மா, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அண்ணனுக்கு ஜாமீன் கிடைக்க முடியாம பண்ணிட்டு, அண்ணனை இனிமே என்ன எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா சாமி கிட்ட போயிட்டு, அம்மா, நீ தான் எப்படியாவது உதவி பண்ணணும், அந்த நகையை எப்படியாவது வந்துட்டு எங்க கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வா, எப்படியாவது அந்த நகை வந்துட்டு கோயிலுக்கு திரும்பி போகணும், அப்பதான் என் புருஷன் வீட்டுக்கு வருவாரு, இல்லைன்னா எதுவுமே நடக்காது, என் புருஷன் காலம் ஃபுல்லா ஜெயில இருக்கணும், அவரு மனசார இந்த ஊருக்கும் இந்த உள்ள மக்களுக்கும் யாருக்குமே வந்துட்டு துரோகம் நினைச்சதே கிடையாது, ஆனா அவருக்கு இப்படி ஒரு நிலைமை நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ தான் எப்படியாவது காப்பாற்றணும், நீ கல் இல்ல தெய்வமா இருந்தா நீ தான் என் புருஷனை காப்பாற்றணும் அப்படின்னு ஜானகி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு தலைவர் வராரு. வந்துட்டு நேரா அந்த சிவாவை பார்க்குறாங்க. வணக்கம் ஐயா அப்படின்னு. சிவா கேட்குறாரு, இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே நகை இருக்கான்னு பார்க்க வந்திருக்கீங்களா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணிக்கிடுங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே நகை இல்லை அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா, அதை பற்றி பேச வரல, கோயிலில் திடீர்னு சாமியை அம்மன் வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, ஐயோ, தெய்வத்தோட பழிக்கு ஆளாயிட்டமா அப்படின்னு. அப்போ தலைவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இன்னும் 5 நிமிஷத்தில் அங்கே வாங்க, அங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை பார்த்ததோட பாட்டி அதிர்ச்சி ஆகுறாங்க, ஐயோ, அம்மனோட கோபத்துக்கு ஆளாயிட்டமே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, அம்மா, அந்த நகை எங்கே இருக்குன்னு இது வரைக்குமே கண்டுபிடிக்க முடியலை, நம்ம என்னம்மா பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, சிவா சொல்கிறாரு, அம்மா, ஒரு தலைவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு, அதனால நம்ம கண்டிப்பாக கோயிலுக்கு போய் தான் ஆகணும், வாங்கம்மா அப்படின்னு. அப்போ ஜானகி நேராக அவங்க அத்தைகிட்ட வந்துட்டு, அத்தை,
கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க, அதனால நம்ம அங்கே போய் தான் ஆகணும், வாங்கத்த அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க, எனக்கு அந்த தைரியம் இல்லை, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, அம்மன் என்கிட்ட கேள்வி கேட்டா நான் நகை எங்க இருக்குன்னு எப்படி சொல்ல அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அம்மா வாங்கம்மா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நேரா கோயிலுக்கு போறாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, எப்படியோ நம்ம சொன்ன மாதிரி அந்த பூசாரி சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாரு, எப்படியாவது வந்துட்டு பெரியப்பாவை வெளியில கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம மாயா நினைக்கிறாங்க. அப்ப மாயாவோட கையில அந்த போலி நகை இருக்கு, அந்த போலி நகையை எப்படியாவது எப்படியாவது நம்ம கார்த்திகிட்ட கொண்டு போய் கொடுக்கணுமே அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அதனால இவங்க எல்லாருமே கோயிலுக்கு போகிற அந்த நேரத்துல மாயா நேரா ரேஷ்மாவை போய் பார்க்குறாங்க. ரேஷ்மா நேரா மாயா கிட்ட வா மாயா அப்படின்னு சொல்ல ரேஷ்மா கேட்குறாங்க, என்னாச்சு மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அந்த ஒரிஜினல் நகையை கொண்டு போய் சாமியாடிகிட்ட கொடுத்து என்ன பண்ணணுமோ சொல்லிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேஷ்மா சொல்றாங்க, இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளோ உழைக்கிற, ஆனா யாருமே உன்னை இன்னும் புரிஞ்சுக்கலையே மாயா. சரி, உன் ஆளு சீனு எப்படி இருக்கான் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அவரு ஏதோ ஒரு முக்கியமான வேலையா பெங்களூர் வரைக்கும் போயிட்டாரு, சீனு இருந்தா கூட எப்படியாவது இந்த சுச்சுவேஷனை நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு. ரேஷ்மா சொல்றாங்க, கவலைப்படாத மாயா, கண்டிப்பா ஒரு நாள் வந்துட்டு சீனுவும் புரிஞ்சுப்பாரு, இந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மாயா நேரா ரேஷ்மா கிட்ட, இங்க பாரு, அந்த கார்த்திக் கண்டிப்பா இந்த நகைக்காக காத்துக்கிட்டு இருப்பான், அதனால இந்த நகையை கொண்டு போய் கார்த்திகிட்ட கொடுத்துரு, அந்த புவனேஸ்வரி இந்த நகையை பார்த்துட்டு அப்படியே அலறி போகணும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேஷ்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த நகையை வாங்கிக்கிட்டு நான் போயிட்டு கார்த்தியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, இங்க பாரு, கண்டிப்பா அந்த கார்த்தி மறுபடியும் உன்னை பார்க்கறதுக்காக கூப்பிடுவான், அவன்கிட்ட இப்போதைக்கு சரின்னு மட்டும் சொல்லு, ஃபோனில் மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேஷ்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த நகையை வாங்கிக்கிட்டு கார்த்தியை பார்க்கறதுக்கு போறாங்க. கார்த்தி நினைக்கிறாரு, என்ன இது, அவ வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகிட்டு அப்படின்னு. அப்ப ரேஷ்மா கொண்டு போய் காரை நிப்பாட்டிட்டு நேரா கார்த்தியை போய் பார்க்குறாங்க. கார்த்தி நேரா ரேஷ்மாவை பார்த்து வா ரேஷ்மா அப்படின்னு சொல்ல ரேஷ்மா சொல்றாங்க, தேங்க்ஸ் கார்த்தி இந்த நகையை கொடுத்ததுக்கு, இந்த நகையை நான் போட்டுட்டு போனதோட எல்லாரும் என்னையுமே தான் பார்த்தாங்க, அந்த அளவுக்கு இந்த நகை அழகா இருந்துச்சான் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இந்த நகை அழகா இருந்திருக்காது, இதை போட்டதோட தான் இந்த நகைக்கு அழகு கிடைச்சிருக்கும், அதை தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரேஷ்மா சொல்றாங்க, சோ கியூட் கார்த்திக் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி மறுபடியும் எப்ப மீட் பண்ணலாம், நகையை கொண்டாந்து கொடுக்கறதுக்கும் வாங்குறதுக்கும் மட்டும்தான் வந்தேன், மறுபடி நம்ம 2 பேரும் செப்பரேட்டா மீட் பண்ணணும்ல, எப்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்க அப்ப ரேஷ்மா சொல்றாங்க, இங்க பாருங்க கார்த்திக், கண்டிப்பா ஒரு நாள் மீட் பண்ணலாம், நான் டெல்லிக்கு போற வேலை இருக்கு, போயிட்டு வந்துடவா அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு, என்ன தேவி இப்படி சொல்ற, இப்பதானே உன்னை பார்த்தேன், அதுக்குள்ளேயும் இப்படி நீ போறேன்னு சொல்றீ அப்படின்னு. அப்ப தேவி சொல்றாங்க, இங்க பாருங்க கார்த்திக், நான் போறதுக்கு முன்னாடியே உங்களை நான் பார்த்துட்டு தான் போவேன், இத்தனை நாளும் உங்களை தூரத்துல இருந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப உங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் எப்படி இதை மிஸ் பண்ணுவேன், இங்க பாருங்க கண்டிப்பா நம்ம 2 பேருமே மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு கார்த்தியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆஹா, நம்ம நினைச்ச மாதிரி இவன் நம்மளை மீட் பண்ணலான்னு சொல்றாளே, அந்த தனா கிடக்குறா, அவ நமக்கு இனிமே தேவையே கிடையாது அப்படின்னு நம்ம கார்த்தி நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ரேஷ்மா அந்த இடத்துல இருந்து கார்த்திகை பாய் பாய் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க, நகையை முக்கியமா கார்த்திகிட்ட கொடுத்துட்டு. அதுக்கப்புறமா கார்த்தி அந்த நகையை பார்த்துட்டு, ஆஹா, இது எப்படியாவது வீட்டுல கொண்டு போய் மறுபடியும் வச்சிடணும், அத்தைக்கு தெரிஞ்சிச்சு ஏதாவது ஒரு பொண்ணுக்கு கொடுத்தேன்னு, ஏற்கனவே தனாவை நான் கல்யாணம் பண்ணலன்னு கோவத்துல இருக்காங்க, இந்த நேரத்துல இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அத்தை என்னைய கண்டிப்பா வெட்டி போட்டுருவாங்க, நம்ம எப்படியாவது இந்த நகையை கொண்டு போய் வீட்டுக்குள்ள மறுபடி வைக்கணும் அப்படின்ட்டு கார்த்தி நேரா வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம போறாரு. நேரா ரூமுக்குள்ள போயிட்டு பீரோல் கதவை திறந்து உள்ளார நகை எடுத்து வைக்கிறாரு. வச்சுட்டு கதவை சாத்திட்டு பேக்கை கொண்டு போய் வைக்கும் பொழுது டக்குன்னு பசுபதி வந்துடுறாரு. பசுபதி நேரா கார்த்தியை பார்த்து, டேய் என்னடா பண்ற அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு, ஒன்னும் இல்லப்பா, சும்மா தான் வந்தேன் அப்படின்னு. அப்ப பசுபதி கேட்கிறாரு, ஏய் மரியாதையை சொல்லு, எதுக்கு இந்த ரூமுக்குள்ள வந்த, புவனேஸ்வரியோட ரூமுக்குள்ள உனக்கு என்ன வேலை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்பா என் போன்ல சார்ஜர் இல்ல, என் போன் வந்துட்டு கெட்டு போச்சு, அதான் சார்ஜ் எடுக்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதி சொல்றாரு, என்னடா உளர்ற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்லப்பா என் போன்ல சார்ஜ் இல்லப்பா, அதான் சார்ஜர் ஒயர் எடுக்க வந்தேன் அப்படின்னு. பசுபதி கேட்குறாரு, ஏன் உன்கிட்ட இல்லையா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அதான் சொன்னனேப்பா கெட்டு போச்சு அப்படின்னு. உடனே பசுபதியும் சரி சரி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப கார்த்தி சார்ஜர் ஒயரை எடுக்காம போறதை பார்த்துட்டு பசுபதி நினைக்கிறாரு, இவன் வேற ஏதோ காரணத்துக்காக தான் இந்த ரூமுக்குள்ள வந்துட்டு போறான், என்கிட்டே ஏமாத்துறான் அப்படின்னு பசுபதி நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா கார்த்தி நினைக்கிறாரு, அப்பாடா எப்படியோ அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு, ஆனா அந்த நகையை எடுத்த மாதிரி வச்சுட்டுமே, அது மட்டும் போதும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பசுபதி நினைக்கிறாரு,
ஒருவேளை இவன் நகை எடுத்திருப்பானோ அப்படின்ட்டு டிராவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல நகை இருக்கு. உடனே பசுபதி நினைக்கிறாரு, சேச்சே அவன் எடுக்கல அப்படின்னு. பசுபதி அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறமா திடீர்னு லிங்கம் அங்கேருந்து வராரு. வந்துட்டு, ஐயா ரொம்ப பெரிய பிரச்சனை தெரியுமா அப்படின்னு கேட்க, அப்ப பசுபதி கேட்கறாரு, ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரியும் அங்க வராங்க. வந்துட்டு, ஏன் என்னாச்சு அப்படின்னு லிங்கம் சொல்றாரு, திடீர்னு கோவில்ல சாமி வந்து ஒருத்தர் ஆடுறாரு. நகை வந்துட்டு ஒன்றும் போலியான நகை கிடையாது, அது நல்ல நகை தான். நம்ம எல்லாருமே சேர்ந்து ரகுராமையாவை அவமானப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்பிட்டோன்னு சொல்லு, ஆத்தாலே வந்து ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு. அப்ப லிங்கம் சொல்றாரு, ஊரே அங்கதான் கூடியிருக்கு வாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரியும் பசுபதியும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி புவனேஸ்வரி கேக்குறாங்க, அண்ணா அந்த நகை இங்கே தானே இருக்கு அப்படின்னு சொல்ல. அப்ப பசுபதி சொல்றாரு, இப்பதாம்மா அந்த நகையை பார்த்துட்டு வந்தேன், நகை அங்கதான் இருக்கு அப்படின்னு. உடனே புவனேஸ்வரியும் சரி வாண்ணா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நேரா கோயிலுக்கு போறாங்க. கோயில்ல ஆல்ரெடி பயங்கர கூட்டமா இருக்கு. நம்ம ஜானகி பாட்டி எல்லாருமே வந்துடுறாங்க. மாயா தனா எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. அப்ப சாமி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒருத்தர் மேல எந்தவித தப்புமே இல்லை, அவரை இப்படி தண்டிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஆடி மயக்கமிட்டு விழுகிறாரு. இதை பார்த்ததோட தலைவர் சொல்றாரு, என்னடா இது புது கலவரமா இருக்கு அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் முன்னாடியிலையும் தானே அந்த நகையை உரசி பார்த்து பத்தர் இது உண்மையான நகை இல்லைன்னு சொல்லிட்டு போனாரு. அப்புறம் எப்படி ரகுராம் தப்பு செய்யலைன்னு சொல்ற மாதிரி இருக்கும்? எனக்கு என்னமோ இது யாதோ நாடகம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட தலைவர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, சாமி விஷயத்துல இப்படி நாடகம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. இந்த அம்மனே வந்து இறங்கி சொல்லிட்டு போயிருக்கா, ரகுராம் ஐயா நிரபராதி அப்படின்னு. அப்ப அந்த நகை உண்மையா போலியா அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு தடவை பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, ஆஹா நமக்கு தெரியாம பின்னாடி ஏதோ ஒரு திட்டம் நடந்திருக்கு. அப்ப எப்படியாவது நம்ம இந்த மறுபடியும் இந்த நகையை உரசி பாக்குறத தடுக்கணும் அப்படின்ட்டு புவனேஸ்வரி நேரா லிங்கத்தை பார்த்து கண்ணை சேர்க்க, லிங்கம் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் முன்னாடியிலையும் தானே அந்த நகையை உரசி பார்த்தோம், அதுதான் ஒரிஜினல் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, மறுபடியும் எதுக்கு நீங்க எல்லாருமே அது ஒரிஜினல்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப தலைவர் சொல்றாரு, இங்க பாருங்க, அது உண்மையான நகை இல்ல, உரசி பார்க்கணும் அப்படின்னு சொன்னப்ப உங்களோட பேச்சுக்கு நாங்க கட்டுப்பட்டோம்ல, இப்ப அந்த நகை ஒரிஜினல் அப்படின்னு அம்மனே இறங்கி வந்து சொல்றா, அப்புறம் எப்படி அந்த நகையை செக் பண்ணாம இருக்க முடியும்? நாங்க பத்தரை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க புவனேஸ்வரி. புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு, யாரோ ஒருத்தவங்க நகையை மாத்திட்டாங்க அப்படின்னு புவனேஸ்வரி கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப பத்தர் இங்கேருந்து வராரு. வந்துட்டு அங்க உள்ள நகையை எடுத்துட்டு வர சொல்ல நகையை எடுத்துட்டு வராங்க. அப்புறம் அவர் வந்து நேரா அந்த நகையை உரசி பாக்குறாரு. பார்த்துட்டு, எம்மா இது சுத்தமான தங்கம்மா அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னென்ன சொல்றீங்க? நீங்க தானே ஃபர்ஸ்ட் உரசி பார்த்துட்டு இது போலின்னு சொல்லிட்டு போனீங்க, இப்ப உண்மையான தங்கம்னு சொல்றீங்க அப்படின்னு. அப்ப பத்தர் சொல்றாரு, அம்மா அப்ப நான் உரசி பார்த்தப்ப போலிதாம்மா, ஆனா இப்ப இது எப்படி தங்கமா மாறினுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க இந்த நகையை மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்ப தலைவர் சொல்றாரு, என்னம்மா இது, தங்கம் வந்துட்டு ரகுராமையா கொண்டுட்டு வந்தது போலியான தங்கம் அப்படின்னு சொல்லும் போது மட்டும் அப்ப மாத்தி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பத்தி நீங்க பேசவே இல்லை, ஆனா இப்ப உண்மையான தங்கம் இங்க வந்துட்டு இதுக்கப்புறமும் நீங்க மாத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்றீங்க, என்ன விளையாடுறீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுப்போமா? எனக்கு என்னமோ நீங்க தான் இதை பண்ணிருப்பீங்களோன்னு தோணுது அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க, நான் இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் எதுக்கு அப்படின்னு. அப்ப டக்குன்னு ஜானகி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதான் இது உண்மையான தங்கம் கோயிலே இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, இப்ப எதுக்கு என் புருஷனை நீங்க ஜெயில வச்சிருக்கீங்க, வந்து மரியாதையா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. உடனே தலைவர் சொல்றாரு, ஐயாவை இந்த அளவுக்கு யாருமே அவமானப்படுத்தல, அவரு கண்டிப்பா மனசு உடைஞ்சு போயிருப்பாரு, நம்ம ஊரே சேர்ந்து போய் கூப்பிட்டாதான் அவர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரிக்கு அதிர்ச்சி, எப்படி இந்த போலியான தங்கம் உண்மையான தங்கமா எப்படி மாறுனுச்சு அப்படின்னு புவனேஸ்வரிக்கு ஷாக்கு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா வா நான் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு புவனேஸ்வரி கோவமா அங்க உள்ள நகையை எடுத்து பாக்குறாங்க. பார்த்துட்டு, நகை இங்க இருக்கு, அப்ப அங்க இருக்கிற நகை யார் ஏது, ஒருவேளை உண்மையான தங்கத்துல செஞ்சிருப்பாங்களோ, இவ்வளவு குறைஞ்ச நேரத்துல உண்மையான தங்கத்தை செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இதுல வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்ட்டு புவனேஸ்வரி பேசிக்கிறாங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாருமா, அந்த கார்த்தி இந்த ரூம் பக்கமா வந்ததை பார்த்தேன், ஒருவேளை அவன் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அவன் எதுக்கு இந்த ஒரிஜினல் தங்கத்தை கொண்டு போய் அந்த புவனேஸ்வரி ஜானகி வீட்டுக்கு கொடுக்க போறான், இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. அப்ப பசுபதி சொல்றாரு,
சரி, இது உண்மையான தங்கம்னா அப்ப கோயில்ல இருந்தது உண்மையான தங்கமா? என்னம்மா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. அண்ணா, நீ பத்தரை கூப்பிடு அப்படின்னு உடனே பசுபதியே நேரா பத்தரை கூப்பிட அவர் இங்கேருந்து வராரு. வந்துட்டு நேரா புவனேஸ்வரி கிட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி ஒரு நகையை காமிச்சு இது தங்கமா இல்ல போலியான்னு பாருங்க அப்படின்னு சொல்ல அவர் கேட்குறாரு, அம்மா இது கோயில்ல இருந்த நகை மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், இது என்னன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு. அப்ப அவர் உரசி பார்த்துட்டு, அம்மா இது எல்லாமே போலிமா அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க புவனேஸ்வரி. அப்ப பத்தர் கேட்குறாரு, அம்மா அப்ப இந்த நகையை தான் நான் உரசி பார்த்துட்டு சொன்னனா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த விஷயத்தை பத்தி நீ யாருக்கிட்டையும் வெளியில போய் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லாம இருக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 2 லட்சம் பணத்தை கொடுக்க அவரும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து அமைதியா போறாரு. அப்ப பசுபதி சொல்றாரு, எப்படிமா இங்க உள்ள நகை எப்படிமா போலியா மாறுனுச்சு அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அதானே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, ஒருவேளை அம்மனே வந்து மாத்தி வச்சிருக்குமோ அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா எந்த காலத்துல இருக்கீங்க, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அன்னைக்கு அந்த கதிர் வீட்டுக்குள்ள வந்து மாத்தி வச்ச மாதிரி ஒருவேளை மறுபடியும் வந்து மாத்தி வச்சிருப்பானோ அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாமா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஊரே சேர்ந்தே நேரா ரகுராம போய் பாக்குறாங்க. ரகுராம் ஊர் மக்களை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப அந்த போலீஸ் சொல்றாரு, இங்க பாருங்க என்னாச்சு, எதுக்காக எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, ஐயா நாங்க தவறுதலா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். இந்த பத்தர் வந்துட்டு ஒழுங்கா அந்த நகையை சோதிச்சு பார்க்காம டக்குன்னு சொன்னதுனால நாங்க ஐயாவை தப்பா நினைச்சிட்டோம். ஐயா மேல எந்த தப்பும் இல்லை, அவரை விடுவீங்க அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாரு, என்ன சார் இது போலியா சொல்லிட்டேன்னு சொல்றீங்க, ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க ஐயா, இங்க கோயில்ல இருக்கிற நகை உண்மையான நகை தான். பத்தர் ஒழுங்கா உரசி பார்க்காததுனால அது போலியான தங்கம்னு சொல்லிட்டாரு. ஆனா கோவில்ல வச்ச இடத்துலயே அந்த தங்கம் இருக்கு. அதனால ஐயா மேல எந்த தப்பும் இல்லை, ஐயாவை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட அப்ப நம்ம ரகுராம பார்த்துட்டு எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க. ரகுராம் வெளியில வராரு. வந்ததோட தலைவர்கள் எல்லாருமே ரகுராம கையெடுத்து கும்பிட்டு, ஐயா உங்க மேல இந்த அளவுக்கு நாங்க வந்துட்டு பழி சொல்லி இருக்க கூடாது, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இப்படி கடவுளையே நாங்க சோதிச்சு பார்த்துட்டோம், அம்மனே எங்களுக்கு நேரடியா வந்து ஐயா எந்த தப்பும் பண்ணல, அவர் மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டுட்டீங்களே அப்படின்னு ஊர் மக்கள் மேலேயே அந்த அம்மன் அவ்வளோ கோவத்துல இருக்கா, நீங்க தான்யா வந்து அம்மனை சாந்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல. அப்ப ரகுராம் வந்துட்டு, இங்க பாருங்க, என் கையில இருக்க வேண்டிய நகை என்னைக்குமே பாதுகாப்பா தான் இருக்கும், நான் அந்த மாதிரி மாத்திர ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி நேரா ரகுராம பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ரகுராம் நேரா விடுதலை ஆகி வெளியில வரதை பார்த்துட்டு நம்ம ரகுராமோட குடும்பம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா புவனேஸ்வரி இதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. எவனை நம்ம அவமானப்படுத்தணும்னு நினைச்சோமோ அவன் ஊர் மரியாதையோட வந்துகிட்டு இருக்கானே அப்படின்ட்டு புவனேஸ்வரி செம்ம காண்டில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பசுபதி சொல்றாரு, அம்மா எனக்கு இப்ப கூட புரியலம்மா, அந்த நகை எப்படிதான் மாறி இருக்கும், நம்ம வீட்டுக்குள்ள யாராவது வந்து மாத்தி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த நகை நம்ம வீட்டுக்குள்ள இருக்குன்னு எப்படி தெரியும், யாரோ ஒருத்தவங்க நமக்கே தெரியாம வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு புவனேஸ்வரி செம்ம காண்டாகிறாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க கண்டினியூவா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.